அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 794வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பேசும் பூச்சிக்கொல்லிகள். நாம் பூச்சிகளை பார்த்திருக்கிறோம், பூச்சிக்கொல்லிகளை பற்றியும் அறிவோம். அதென்ன பேசும் பூச்சிக்கொல்லிகள்? பூச்சிக்கொல்லிகளுக்கே உயிர் உள்ளதா? என்ன கருத்துகள் இன்றைக்கு பரிமாறப்படுகின்றன பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சியில். இன்றைய சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்து தகவல்கள் வழங்கிட வந்துள்ளார் திரு வி குணா என்ற குணசேகரன் அவர்கள். இவர் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். குணசேகரன் சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இது இரண்டாவது நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த காலத்து வேளாண்மை பற்றி நம்ம பேசணும், ஒரு நாள் பேசணும் நினைக்கிறேன். இது ஏன் பேசும் பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கேட்கலாம். டாக்கிங் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு நாள் இது சர்வீஸில் இருக்கும்போது ஒரு நாள் கடைக்கு போகணும். ஒரு கிராமத்தில் ஒரு தோட்டத்துக்கு போகும்போது ஒரு விவசாயி கேட்குறார், இந்த பூச்சி மருந்து என்னங்க, இது எதுக்காக பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும், இது கூட ஏதாவது கலக்கலாமா, இது காம்பினேஷனில் வேற ஏதாவது ஒரு மலிவு விலையில் கிடைக்குமா, இதோட இப்போ இருக்கிறத விட மலிவு விலையில் கிடைக்குமா அப்படின்ற பல கேள்விகள் அவர் கேட்டார். ஆனால் நான் அங்கே உக்காந்துருக்கிற அந்த கடைக்காரர் ஏதோ ஒன்று பேசுகிறாரு, அவருக்கு ஒரு விடை இல்லை. என்ன விஷயம்னா, அவர் உடனே யூனிவர்சிட்டிக்கு போக முடியாது. ஏன்னா அவருக்கு யாருன்னு தெரியாது, காண்டாக்ட் பண்ண முடியாது. உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். துறையும் வேளாண்மை துறையும் அவர் உடனே காண்டாக்ட் பண்ணுற ஸ்டேஜிலும் அவர் இல்லை. அவருக்கு இமீடியட்டாக ஆக்சஸ்ஃபுல்லாக உடனே கிடைக்கிற நபர் யாருன்னா மருந்து கடைக்காரர் தான். ஆனால் அந்த மருந்து கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அதை வச்சு தான் அவருடைய முழு வேலையும் இருக்குது. அப்போது அந்த விவசாயிக்கு அவர் எப்படி இந்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்? நான் ஒரு பூச்சி மருந்து வாங்குகிறேன், அந்த பூச்சி மருந்து எப்படி நான் சரியானதா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதல்ல விவசாயம்னா யார்? அவர் வழக்கமாக நம்ம என்ன சொல்கிறோம், ரிசோர்ஸ் புவர் ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் பெரும்பாலும் அவர் படிக்காதவர். இப்போ நிறைய படிச்சிருக்காங்க, பட் இருந்தாலும் படிக்க சும்மா ஒரு அசம்ஷன் வச்சுப்போம். ஆனால் நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் அவர் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நவீன உரங்கள் போடுறாங்க, நவீன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகிறாங்க, நவீன விதைகள் பயன்படுத்துகிறாங்க, எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவருக்கு அதிகபட்சம் எதுக்கு செலவாகுதுன்னா பூச்சி மருந்துகளுக்கு தான். எந்த ஒரு பயிருக்கும் அதிகபட்ச செலவு பூச்சி மருந்துக்கு தான். ஆனால் பூச்சி மருந்துன்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் பேசும்போது, பயிர் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் பூச்சி மருந்து நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பயிரை பாதுகாப்புக்கிறது இன்செக்டிசைடு ஆக்டில் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஒரு பொதுவாக சொல்கிறது பயிர் பாதுகாப்புக்கான தேவையான மருந்துகள் பூச்சி மருந்துகள் நம்ம சொல்கிறோம். அது பூச்சி மருந்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பூச்சிக்கு நம்ம மருந்து கொடுக்கறது இல்லை, அது விஷம் தான், பூச்சிகளை கொல்லும் விஷம் தான், பூச்சிக்கொல்லி தான் நம்ம சொல்லணும். ஆனால் ஒவ்வொரு பூச்சி மருந்துலையும் இன்செக்டிசைடு ஆக்ட் பிரகாரம் ஒரு லேபிள் ஒட்டியிருப்பாங்க. அது அது சில ப்ரோஷர்ஸ் மாதிரி கொடுக்கணும். அதில் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கணும். ஆனால் இம்மீடியட்டாக அவருக்கு அதுக்கு எல்லா இதுலையும் ஒட்டியிருப்பாங்களா இல்லையான்னு அவருக்கு நமக்கு தெரியாது. ரெண்டாவது, அதில் எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும். அது அவருக்கு புரியவும் புரியாது, விளங்கும் விளங்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு எப்படி தகவல் கிடைக்கும்? இதில் முக்கியமான இன்னொரு நபர் யார் இருக்காருன்னா, அவர் ஒரு உர கடைக்காரர், பூச்சி மருந்து கடைக்காரர். அவருக்கு என்னன்னா லோ லிட்ரஸி ரேட். இப்போ அவங்களுக்கு கிளாஸஸ் போகணும், டிப்ளமோ வாங்கணும், அது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எவ்வளவு தூரம் அந்த மருந்து எடுத்து கொடுப்பவர் அந்த பூச்சி மருந்தை பற்றி முழுமையான அறிவை படைத்திருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு அவருக்கு பூச்சி மருந்தை பற்றிய பயிற்சியும் இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ஒரு பூச்சி மருந்து கண்டுபிடிக்கும் போது அதுக்கு என்ன மருந்து எதுக்காக பயன்படுதுன்னு சொல்கிறது அவருக்கு தெரியாது. மூணாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு வணிகம் தான். ஆனால் எனக்கு வணிகம் நடக்கணும். நான் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மருந்தாக அவருக்கு விற்கணும், ஒரு 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு மருந்து விற்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். எப்பயுமே விவசாயி என்ன பண்றாருன்னா, அவர் மருந்து கடைக்காரர் நம்பி தான் இருக்கிறார். நம்ம யாரும் பூச்சி ஒரு யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் நம்பியோ இல்லை ஒரு அக்ரி கிராஜுவேட்ஸோ நம்பி அவர் வரதில்லை. காரணம் என்னன்னா, இமீடியட் ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்காரு. ரெண்டாவது, அவருக்கு நிறைய லோனு இதெல்லாம் கொடுக்குறாரு.
அதனால என்னத்துக்கு அங்கெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. இன்னொன்று இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பூச்சி மருந்து கடைக்காரர்கள் கிராமம் கிராமமாக சென்று நம்மள மாதிரி அவங்க எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பண்றாங்க. அதனால வந்து அவருக்கு வந்து இது கிடைக்குது. ஸோ அவரை நம்பி நம்பலாமா? விவசாயிக்கு இப்போ ஒரு கேள்வி, வேர் கேன் ஐ கெட் த கரெக்ட் இன்ஃபர்மேஷன்? எனக்கு யார்கிட்ட கிடைக்கும்? நான் வந்து பெஸ்டிசைடு பத்தி, பூச்சி மருந்து பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன வேணும்? எனக்கு இது வந்து இந்த மருந்து சரிதானா? நான் இப்போ மருந்து வாங்கியிருக்கேன். இந்த மருந்து இந்த பூச்சிக்கு, இந்த பிரச்சனைக்கு சரிதானா? அப்படின்ற இந்த தகவல் எனக்கு எப்படி கிடைக்கும்? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதுக்கு வந்து இப்போதைக்கு என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு மருந்து இருக்கு. இமிடாக்ளோபிரிட்னு ஒன்று இருக்கு. இந்த இமிடாக்ளோபிரிட்ங்கிற மருந்து எதுக்கு? இது வந்து நியோனிகோட்டினாய்டு குரூப்பு. இது வந்து 125 150 ml ஒரு ஹெக்டருக்கு யூஸ் பண்ணலாம். இது சக்கிங் பெஸ்ட். இதுதான் ஒரு ஒரு தகவல் இருக்கு. ஆனா இது விவசாயிக்கு வந்து போகுமா? இது இமிடாக்ளோபிரிடா? இது நியோ இது வந்து ஒரு மருந்துன்னு மட்டும் தான் அவருக்கு தெரியுமே தெரியாது. அது வந்து என்ன குரூப், எப்படி மோட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு, அது எல்லாம் அவருக்கு தெரியாது. இதற்கு நம்ம என்ன செய்யலாம்? எப்படி வந்து இந்த விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம்? ஏதாவது அவருக்கு தகவல் எப்படி கொடுக்கலாம்னா, இன்றைக்கு நவீன காலகட்டத்தில் பல தகவல் முறைகள் இருக்குது. அதில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எப்படியெல்லாம் இது வந்து நான் இந்த பிபிடி நம்ம 2012 இந்த இது வந்து இந்த தயாரிப்பு நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு இதனுடைய நிறைய அப்டேஷன் ஆகிருக்குது. இப்போ விவசாயிக்கு என்ன பிரச்சனை? விவசாயி வந்து உணவு தயாரிப்பவர் நமக்காக, சரிங்களா? அவருக்கு வந்து என்னென்ன தகவல் வேணும், எப்படி சாகுபடி செய்யணும்னு வேணும், விதை வேணும், உரங்கள் எப்படி போடணும்னு, பூச்சி மருந்து, விற்பனை, இது 3ம் வேணும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம், இதில் எது நடந்தாலும் நடக்கணும். ஆனால் அந்த பூச்சி மருந்து மட்டும் அதனுடைய சரியான உபயோகம் இல்லைன்னா அது வந்து ரொம்ப மோசமான விளைவுகளுக்கு பயன்படுத்தும். ஏன்னா அதிகபட்சம் அதுக்கு தான் பயன்படுத்துறாரு. ஆனா இதுக்கு அவருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பூச்சி மருந்து கடைக்காரரை தான் நம்பி இருக்கிறார். பூச்சி மருந்து கடைக்காரரை நம்பி இருக்கனால அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து இன்டிஸ்கிரிமினேட் யூஸ், அதாவது அளவு கடந்த, அதாவது அதுக்கு என்ன தேவையோ தேவை இல்லையோ அதெல்லாம் அது கணக்கே கிடையாது. எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தலாம். அதுக்கு அந்த பூச்சிக்கு அந்த மருந்து தானா அப்படின்ற விஷயம் கூட அதுக்கு தெரியாது. இதுல வந்து இன்னொரு விஷயம் நடக்கும். ஓவர் டோஸ் ஆர் சப்லித்தல் டோஸ் ரெண்டுமே நடக்கும். அதாவது சில சமயம் பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கு களைக்கொல்லி அடிச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சில சமயம் அவரே வந்து ஒரு காக்டெயில் ஆஃப் கெமிக்கல்ஸ் பண்றாரு. காம்பினேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் பண்றாரு. அப்புறம் ராங் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் நடக்குது. இது ஒரு நடக்குது. அப்புறம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஒரு பிரச்சனைக்கு 2லிருந்து 3 மருந்துகள் கலந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால வந்து சுற்றுச்சூழல்ல வந்து அதிகபட்ச ரசாயனங்கள் உருவாகுது. இதுல மிக முக்கியமான என்ன நடக்குது அப்படின்னா, மிக முக்கியமா கண்டாமினேட்டட் ஃபுட் கிடைக்குது. நமக்கு வந்து என்ன விஷயம்னா, ஒரு ஒரு மருந்து அடிக்கிறாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 10 நாள், 15 நாள் கழித்து அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அந்த வெயிட்டிங் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து காயெல்லாம் வந்து இன்னைக்கு அடிக்கிறாங்க, நாளைக்கு கிடைச்சிருது. அடிக்கடிக்கு எடுத்துக்கிட்டே வராங்க. மிக முக்கியமா இந்த காய்கறி சாகுபடிகள் நீங்க பார்த்துருக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மருந்துலயே முக்கி கூட குடுப்பாங்க. இதனால நமக்கு என்ன நட்டம்னா, முதல்ல விவசாயிக்கு அதிகப்படியான செலவு. அவரு என்ன வேணா செலவு பண்ணிக்கட்டும். ஆனா, இது வந்து வாங்கி சாப்பிடும் நுகர்வோருக்கும் இது நெறைய பிரச்சனை இருக்கு. இதற்கு அப்புறமா வந்து மோர் எக்ஸ்பென்டிச்சர் டூ தி கவர்ன்மென்ட். எப்படி அரசுக்கு ஏன் அதிக செலவு அப்படின்னா, முதல்ல வந்து அவர் வந்து நோயுற்றால் அது அரசாங்கம் தான் செலவு செய்யணும். ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் நெறைய இது பண்றாங்க. நெறைய இந்த மாரிலாம் நடக்குது. அதாவது ஹெல்த் ஹசார்ட்ஸ் ஆர் மோர். ஆரம்பத்தில இருந்த ஒரு 2, 3 ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படிங்கிறது தான் இது. மிக முக்கியமா இத பத்தி ஒரு சமீபத்திய ஒரு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 2, 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆய்வு சொல்லுது. நான் 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணா 40 பேருக்கு 100 பேருக்கு ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் கேன்சரா இருக்கலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணா, குறைஞ்சபட்சம் 40% அதில வந்து கேன்சர் ஆட்கள் இருக்கிறாங்க. சமீபத்தில வந்து ஒரு கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேஜி ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த சர்க்கரை நோய், இந்த மாரி இருதய நோய் இவங்க உள்ள ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் விவசாயிகள் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு சமயத்தில வந்து பூச்சி மருந்தோட தொடர்பு உடையவர்களா இருக்காங்க. ஒண்ணு நேரடியா பயன்படுத்தியிருக்காங்க, இல்லன்னா அத சாப்பிட்டுருக்காங்க. ஏதோ ஒண்ணு பயன்படுத்தியிருக்காங்க. அதனால வந்து பூச்சி மருந்துகள் வந்து இப்போ வந்து அ பயன்படுத்தினால தான் நெறைய நமக்கு இது வருது. சரி. இப்போ இப்போ நம்ம தான் லீஃப்லெட்ஸ் குடுக்குறோமே. என்னென்ன குடுக்குறோம்? அதுல என்னன்னா, முதல்ல வந்து அவருக்கு என்ன தகவல் வேணும் அப்டின்னா, இது பூச்சி மருந்தா? நோய் மருந்தா? கலை மருந்தா? எந்த பூச்சி, சக்கிங் பெஸ்ட்டா? இல்ல பைட்டிங் அண்ட் சூயிங் பெஸ்ட்டா? இந்த தகவல் அவருக்கு வேணும்.
அப்புறம் வந்து இது வந்து மனிதனுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதா, விலங்குகளுக்கு கெடுதல் விளைவிக்கிறதா, வைல்ட் லைஃப் இது நமக்கு கட்டாயம் தேவை. அப்புறம் இது எப்படி ஸ்டோர் பண்ணணும், இது வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணும், இல்லை கெட்டி ஆயிருமா, என்ன பண்ணணும். பழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா உடனே வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நேரத்தில் பயன்படுத்தணும், எந்த அளவில் பயன்படுத்தணும், எந்த கலவையில் இது பண்ணணும். சில சமயம் வந்து இன்ஃப்ளேமபிள்னு சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அது வந்து சிலது வந்து ஸ்கின்னுக்கு வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது. நம்ம வந்து பூச்சி மருந்து அடிச்சிட்டோம். இது வந்து எப்படி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறதுன்ற விஷயத்தையும் வேணும். ஒரு வேளை நம்ம வந்து தெரியாமல் உடவுலையோ எங்கேயோ பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து மாற்று மருந்து என்ன, இந்த தகவல் வேணும். சில சமயம் வந்து சில மருந்துகள் வந்து ஸ்கின்னுக்கு, இந்த மூக்குக்கு இதெல்லாம் இரிட்டேஷனாக கொடுக்கும். இது வந்து ஒரு வழக்கமாக நம்ம வந்து பூச்சியோட இந்த மருந்து தான் சொல்கிறோம். அதாவது கெமிக்கல் நேம் இது அதாவது விற்பனை நேம் தான் சொல்கிறோம், அதாவது ட்ரேட் நேம் தான் சொல்கிறோம். இதோட காமன் நேம் என்ன? இது வந்து ஒவ்வொரு மருந்தும் ஐஎஸ்ஓ ஸ்பெசிஃபிகேஷன் பிரகாரம் தான் நடக்கணும். அது ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டியில் இது பண்ணுறாங்க. அது பிரகாரம் தான் இருக்கா இல்லையா, இது வந்து அப்ரூவ்டு கெமிக்கலா இல்லையா, இது தகவல் வேணும். ஸோ இப்போ என்னன்னா, முதல்ல வந்து அந்த லீஃப்லெட்டு அதில் இருக்கா, அந்த பூச்சி மருந்தில் இருக்கா, அது வந்து படிக்க முடியுமா, அது வந்து உள்ளூர் மொழியில் இருக்குதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இதெல்லாம் வந்து சரியான தகவல் தான் அந்த விவசாயிக்கு போய் சேருது அப்படின்னு எப்படி நம்ம வந்து உறுதி செய்யறது, இதுதான் மிக முக்கியமான நோக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதுக்கு மிக முக்கியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, விவசாயிகளை நம்ம வந்து ப்ராப்பர் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைடுக்கு படிப்பிக்கலாம். அப்புறம் வந்து படிப்பிக்கிறதுனால மட்டுமே நடந்துருமா அப்படின்னா, அவாய்ட் இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். இந்த இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் நம்ம பண்ண நமக்கு என்ன நடக்கும்னா, பெஸ்டிசைட் ரெசிடியூ லோடு இந்த ஃபுட்டில் வந்து ரொம்ப குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுற்றுச்சூழலும் குறைவாக நம்ம மருந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பாய்சன். அதாவது பாய்சனில் வந்து நல்ல பாய்சன் கெட்ட பாய்சன் ஒன்றும் கிடையாது, எல்லாமே விஷம்தான். அடுத்த ஜெனரேஷனுக்கு பூச்சி மருந்து இல்லாத ஜெனரேஷனை நம்ம உருவாக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதிகபட்சம் நம்ம செலவு பண்ணுறது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான். இது இல்லாமல் வந்து இதற்கு சம்மந்தப்படாத சிறு சிறு குழந்தைகள் எல்லாமே வந்து கேன்சரில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து உலகத்தின் தலை சிறந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் இருக்குது. இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள், அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத, அதாவது பூச்சி மருந்தும் கிடையாது, அவங்க எந்த விவசாயம் செய்யலை, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி எல்லாம் வந்து நம்ம இது அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது விவசாயிக்கு என்ன வேணும், மிக முக்கியமாக சுருக்கமாக சொல்லணும்னா, என்ன மருந்து, என்ன கண்ட்ரோல் பண்ணும், டோஸு என்ன, காஸ்ட், இதை வந்து மற்றவங்க கூட கம்பைன் பண்ணலாமா வேண்டாமா, எத்தனை நாள் கழித்து நம்ம இதை வந்து நம்ம இது பண்ணணும், இந்த தகவல் வந்து விவசாயிக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன், இப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து விவசாயிக்கு போய் சேரலை. ஏதாவது ரெக்கார்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு வாங்குறாங்களா இல்லை, அவர் எங்கேயாவது ரெஃபர் பண்ணுறாரா இல்லை, அடுத்த விவசாயி என்ன செய்கிறார் அதை வச்சு தான் அவர் பண்ணுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பம் மூலம் அவர்களுக்கு நம்ம தகவல் தெரிவிக்கலாம். இதனால் வந்து இப்போ விவசாயி வந்து கடைக்கு போனால் முதல்ல வந்து அவர் பேர் சொல்லி மருந்து வாங்கணும். அவர் வந்து எனக்கு இந்த மருந்து தான் வேணும்னு சொல்லி வாங்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஐசிடி டூல்ஸ்னு சொல்கிறது நம்ம வந்து இதில் நிறைய பயன்படுத்தினா அதுதான் டாக்கிங் பெஸ்டிசைட். தி பெஸ்டிசைட் ஹேஸ் டு டாக். விவசாயி இதற்காக அவர் நேரம் காலம் கடத்த முடியாது. நான் சனிக்கிழமை பூச்சி மருந்து வாங்குகிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் பூச்சி மருந்து வாங்குகிறேன், எந்த நேரம் இப்போ வந்து ஆஃபீஸ் திறந்திருக்கும் திறந்திருக்காத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் இந்த நிமிடம் இந்த பூச்சி மருந்து வாங்குறேன், எனக்கு வந்து இந்த மருந்து சரிதானா அப்படின்ற விவரம் தெரியும். இதுக்கு தான் சயின்டிஃபிக் ஆத்தென்டிக் ப்ரிசைஸ் இன்ஃபர்மேஷன் டு தி ஃபார்மிங் கம்யூனிட்டி இதுக்கு வேணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து இதை வந்து நம்ம இது எப்படி விவசாயிக்கு உடனடியாக தகவல் கொடுக்கலாம் அப்படின்னா, டாக்கிங் பெஸ்டிசைட். ஏன்னா அவர் சொல்லுவார் இவர் சொல்லுவார்னு கேட்கல, அந்த பூச்சிக்கு மருந்தே பேசட்டும், அதான் பேசும் பூச்சிக்கொல்லிகள். இது எப்படிலாம் பண்ணலாம்னா, நிறைய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் செல்ஃபோன் இல்லாத நபர்களே கிடையாது. வித் செல்ஃபோன், வித்தவுட் செல்ஃபோன் எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாமே இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனு இல்லை, ஒரு சாதாரண ஃபோன் அப்படின்னு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். மொத்தமே வந்து ஒரு 500 மாலிகுல் தான் இது வரைக்கும் இருக்கும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டியில் வந்து பதிவு பண்ண இது வந்து மொத்தம் 500 மாலிகுல் தான். அதில் வந்து ரொம்ப பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள்னு பார்த்தோம்னா ஒரு 250 மூலக்கூறுகள் தான் பயன்படுத்துகிறாங்க. இல்லை காம்பினேஷன் இதெல்லாம் சேர்ந்து 250 மூலக்கூறுகளை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண் கொடுங்க.
அசிஃபேட்னா எண் 1, வேற ஏதோ ஒரு மோனோனா எண் 25. அது இந்தியா பூராவும் ஒரே மாதிரியான ஒரு எண். இப்போ எனக்கு ஒரு பூச்சி மருந்து பற்றி தகவல் வேணும், 1 என்றை அமைக்கினால் உனக்கு தகவல் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ரொம்ப இதுக்கு வந்து ஏதாவது டெக்னாலஜி புதுசாக வேணுமானா அந்த மாதிரி ஒன்றும் தேவையில்லை. இது வந்து அந்த தயார் பண்ணுற அந்த சட்டம் இயற்றுபவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை வேணும். இது ஒரு சாதாரண பாமரனுக்கு இந்த தகவல் போய் சேரணும். அதை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் வேணும். ரெண்டாவது வந்து வெப்சைட்ஸ், லைக் கிராப் டாக்டர், நிறைய இதுக்கான நூற்றுக்கான வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. மூன்றாவது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளான் ப்ரொடெக்ஷன் அட்வைசர் அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ இருக்க ஏடிஏக்யூசின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, ஆனால் அவர் எத்தனை பேர் பார்க்குறார், எப்படி செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி வந்து எத்தனை பேருக்கு ஒரு மருத்துவர்னா அவர் மருத்துவம் பார்க்குறார், ஒரு நாளைக்கு 550 பேஷண்ட் 100 பேஷண்ட் பார்ப்பார். ஆனால் நம்ம அக்ரி பார்க்கணும், எத்தனை பேர் பார்க்குறோமா, அந்த விவசாயிக்கு எத்தனை பேர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படிங்கிறது யாருக்கும் உறுதி சொல்ல முடியாது. அதனால் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அவருக்கு என்னன்னா, சில நாடுகளில் இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது. உதாரணத்துக்கு வந்து டோம்காஸ்ட்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது யூஎஸில், டொமேட்டோ ஃபோர்காஸ்டிங். அந்த டொமேட்டோ ஃபோர்காஸ்டிங்கில் இந்த நிமிஷம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு சென்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. அந்த சென்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து உதாரணத்துக்கு தக்காளியில் எந்தெந்த வகையான பூச்சிகள் இப்போ போய்கிட்டு இருக்கு, எந்த பக்கம் இருந்து பூச்சி எந்த பக்கம் போகுது, அப்போ அதுக்கு என்னென்ன கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஒன்று உடனே அவருக்கு வந்து ஃபோர்காஸ்ட் போய்கிட்டே இருக்கும். டெய்லி ஏதாவது வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை மாதிரி வந்து ஏதாவது ஒரு சிஸ்டம் நம்ம ஷுட் கிரியேட். ஆனால் அது வந்து ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அவர் வேற ஏதோ வேலையை பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா அடுத்து வந்து வெப் பேஸ்டு டெக்னிக்ஸ், நிறைய ஏஐ ஆப்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், மாஸ் மீடியா கொடுக்கலாம், அதர் ஐசிடி டூல்ஸ் என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணால். இ சேவா சென்டரில் வந்து எனக்கு வந்து வழக்கமாக வந்து சிட்டா பட்டா போகிறாங்க. ஏன் ஒரு பூச்சி மருந்து பற்றி எடுத்து கொடுத்தா என்ன, அது வந்து ஸ்டாண்டர்டாக ப்ரிஸ்கிரைப்டாக எல்லாமே இந்த பூச்சிக்கு இந்த மருந்து தான் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஷுட் ப்ரிஸ்கிரைப். இந்த நெல் புகையான்னா இந்த மருந்து என்ன டோஸ், நமக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இ சேவா சென்டரில், அப்புறம் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாவில் கூட இது வந்து நிறைய பாப்புலர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபோன்ஸு, செல்ஃபோன்ஸு, இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பேசணும். ஃபோன்ஸில் வந்து அவங்க வந்து டோல் ஃப்ரீ நம்பர் வச்சுக்கலாம். எளிமையாக சொல்லணும்னா டோல் ஃப்ரீ நம்பரில் ஒரு நம்பர், உதாரணத்துக்கு 1700 பக்கம் பூச்சி மருந்து எண் அப்படி நம்ம பூச்சி மருந்தில் ஒவ்வொன்றிலையும் நம்பர் போட்டுக்கலாம். 15னா இந்த மருந்து, அது பூச்சி மருந்து மேலேயே அது பிரிண்ட் பண்ணிடலாம். 15வது நம்பர் எப்பயுமே இந்தியா அப்புறம் ஒரே மருந்து தான் அப்படின்ற மாதிரி பின் பண்ணோம்னா நேராக அடிச்சாருன்னா அவர் வேணுங்கிற லாங்குவேஜில் அவர் கிடைக்கலாம். எப்படி நம்ம கேஸ் புக்கிங் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க, அதே மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் ஃபோனில். ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனுன்னா அவருக்கு இன்னும் நிறைய வசதிகள் இருக்கு. எஸ்எம்எஸ் சிஸ்டம் கொடுக்கலாம், ஐவிஆர்எஸ் சிஸ்டம் கொடுக்கலாம். இது வந்து காலேஜ் அட்டண்டன்ஸ் ஐவிஆர்எஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த எண்ணெய் அமைக்கினால் உங்களுக்கு இந்த பூச்சி தானா, இந்த மருந்து தானா அப்படின்னு அதே லைனாக 1 by 1 நம்ம பேசிட்டே வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மருந்து வாங்கின உடனே அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் கூட வரலாம், எஸ்எம்எஸ் கூட அனுப்பலாம். இது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வந்து முதல் அவர் எந்த வகையான விவசாயம் இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண தொலைபேசி வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்டு தொலைபேசி வச்சுருந்தாலும் சரி, டோல் ஃப்ரீ கால் சென்டர்ஸ் வச்சுக்கலாம், எஸ்எம்எஸ் வச்சுக்கலாம், ஐவிஆர்எஸ் சிஸ்டம் வச்சுக்கலாம். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு பூச்சி மருந்து மேலேயும் ஒரு பார்கோட் இல்லைன்னா கியூஆர் கோட் வச்சுக்கலாம். அந்த உதாரணத்துக்கு இந்த இந்த சிஸ்டம் வந்து இப்போ நம்ம மனுஷங்க சாப்பிட்ற மருந்துக்கு வந்திருக்கு. மனுஷங்க சாப்பிட்ற மருந்துல எல்லாத்துக்குமே, ஒரு நவீன மருந்துகள் எல்லாத்துக்கும் ஒரு கியூஆர் கோடு இருக்கும், பார்கோடு இருக்கும். கியூஆர் கோடு இல்லாத மருந்துகள் கிடையாது. அதில் வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து இந்த மருந்து எதுக்காக பயன்படுது, என்ன டோஸு, நீங்கள் சரியாக தானே செய்கிறீங்களா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஒரு டானிக் இருக்குது, அந்த டானிக் மேலே ஒரு பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒரு சின்னதாக கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடு வச்சு ஸ்கேன் பண்ணால் நமக்கு வந்துடுது. இது பார்கோடிலும் கியூஆர் கோடும் இந்த தகவல்கள் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் ரீசெண்டாக வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஃபெசிலிட்டினா கூகுள் லென்ஸ். இந்த கூகுள் லென்ஸில் வந்து நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் இமேஜஸ் எல்லாமே காட்டும். அப்போது நம்ம வாங்குகிற மருந்துக்கு இந்த கூகுள் லென்ஸை லிங்க் பண்ணணும். இதுதான் இதில் முக்கியம். அப்புறம் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இது எல்லாமே இந்த டாக்கிங் பெஸ்டிசைட் இருக்குது. ஒவ்வொன்றும் இது எல்லாமே பாயிண்டட் டுவர்ட்ஸ் ஒன்லி பெஸ்டிசைட் ஹேஸ் டு டாக். நான் வந்து ஆஃபீஸர் எனக்கு கிடைக்க மாட்டாங்க, சயின்டிஸ்ட் எனக்கு கிடைக்க மாட்டாங்க, நான் வந்து கடைக்காரரை நம்புவதாக நான் இல்லை அப்படின்றதுக்கு இது வேணும். இப்போ பார்கோட் வந்து ஒவ்வொரு பூச்சி மரத்துக்கும் அந்த நம்ம வந்து இதுக்கு வந்து பெரிய கஷ்டங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆக்ட்லேயே அது வந்து இது பண்ணலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மருந்தும் யூனிக் பார்கோடு போடணும், கியூஆர் கோடு போட்டு அது இன்ஃபர்மேஷன் போடணும்னு சொல்லி அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா அது கட்டாயம் செஞ்சு தான் வாங்க.
சரிங்களா? அது மட்டும் இது வந்து ஒரு யூஆர்எல்ல கூட லிங்க் பண்ணிட்டோம்னா அது தமிழ்ல தான் அதை சொல்லணும். அதாவது குடும்பமான வரைக்கும் தமிழ்ல தான் அவருக்கு தகவல்கள் போகணும். இது செஞ்சோம்னா இது வந்து உடனே இதாகும். இது வந்து பெரிய பொருட்செலவு கிடையாது. ஏன்னா வந்து ஒரு விவசாய ஒரு இவன் விற்கிறான், ஒரு பூச்சி மருந்து கடைக்காரன், ஒரு கம்பெனிக்காரன் விற்கிறான்னா அவன் அந்த பூச்சி மருந்தை பற்றிய முழு தகவல் அந்த விவசாயிக்கு சொல்லணும். இதுக்கு நீங்க எப்படி வேணா சொல்லுங்க. அப்புறம் கோடட் லீஃப்லெட்ஸ் அண்ட் ஆப்ஸ். இது என்ன விஷயம்னா பார்கோடு வந்து கியூஆர் கோட்லேயே வந்து ஆடியோ விஷுவல் இன்ஃபர்மேஷன் எது வேணால் கொடுக்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கடைகளிலே ஒட்டி வைக்கலாம். கடைகளிலேயே நம்ம ஒட்டி வச்சுட்டு இந்த பூச்சி வந்து வாங்கி அப்புறம் அந்த இடத்துல இருக்க ஒரு கியூஆர் கோடு. ஏன்னா இப்போ ஜிபேக்கெல்லாம் பார்கோட் கியூஆர் கோடெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இது எல்லாமே இது பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ அதர் மெத்தட்ஸ் என்னென்னா எல்லாம் நிறைய வெப்சைட்ஸ் வி ஷுட் கிரியேட். நம்ம ஏன்னா நம்ம கிட்ட மொத்தமே இருக்கிறது வந்து ஒரு 500 பெஸ்டிசைட்ஸ் தான். 500 பெஸ்டிசைட்ஸ் பற்றி அது வந்து விவசாயிகள் முதல்ல பெஸ்டிசைட் அடிக்கிறது மோசம் அப்படின்னாலும் சரியான பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறது நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல. ஏன்னா நம்ம அறிவார்ந்த சமூகம், நம்ம சாப்பிட்றோம். ஐஐடிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குது. அந்த ஐஐடி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்திருக்குது. அதாவது உணவு சார்ந்து பல கோடி இது வர்த்தகம் நடக்குது. அப்போ அந்த அந்த உணவு சரியான உணவு தானா, பூச்சி மருந்து கலக்காத உணவு தானே எவ்வளவு அடிச்சிருக்கா அப்படின்றது தெரியும். அதுக்கு முதல்ல வந்து இப்போ கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அந்த ஃபர்ஸ்ட் கிச்சன் சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் பேசினாரு. அது அந்த ஃபர்ஸ்ட் கிச்சனில் நம்ம சரியான தகவல் கொடுக்கணும். இதுக்கு வந்து வெப்சைட்ஸு இப்போ ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து வெப்சைட்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் நோண்டி நோண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இ சேவா சென்டரில் இது கட்டாயம் இது கொடுக்கலாம். அப்புறம் அரசோ இல்லை ஒரு தனியார் சில நிறுவனங்களோ வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு சில இடத்துல நடக்குது. ஆனால் வந்து முழுமையாக இது நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல. எக்ஸ்க்ளூசிவ் வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் ஃபார் பெஸ்டிசைட்ஸ். இந்த பூச்சி மருந்து வாங்கிட்டு அதை ஃபோட்டோ விட்டு கிளிக் பண்ணி போட்டால் அடுத்த 5 நிமிஷம் அவருக்கு இது தகவல் வரணும். இல்லை ஒரு பிக்சர் கிராப் டேமேஜ் பிக்சர் ஒன்று அனுப்புனா அவருக்கு உடனே அவருக்கு அது எவ்வளவு மருந்து என்ன இது வந்து அப்ரூவ்டு யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பூச்சி மருந்துக்கும் பூச்சி மருந்து வந்து அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டியில் இது பண்ணும்போது அதுக்கு வந்து அப்ரூவ்டு யூஸ் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ்னு ஒரு இது இருக்குது. இந்த மருந்து இந்த பூச்சிக்கு மட்டும்தான் செல்லும். இதே மற்ற இந்த மூச்சு மருந்து நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம், லீஃப் இதா குளோரோபைரிபாஸ் ப்ளஸ் சைப்பர்மெத்தின் அடிங்க, 2 மில்லி போட்டு அடிங்க. ஆனால் அதுக்கு அது ரெக்கமெண்டடா, அந்த பூச்சிக்கு அது ரெக்கமெண்டடா அப்படின்னா இருக்காது. நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 மருந்து இருக்கும், அந்த 10 மருந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான புது மருந்துகள் வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அப்ரூவ்டு யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் மட்டும்தான் விவசாயிக்கு சொல்லணும். ஏன்னா அதுதான் ஆல்ரெடி டெஸ்டட். அப்புறம் ஆடியோ வீடியோ டெக்ஸ்ட் மெசேஜ் இன் லோக்கல் லாங்குவேஜ். அப்போ இதில் வந்து எந்த விதமான நம்ம புதுசாக நம்ம மாற்றங்கள் செய்ய வேண்டியதே இல்லை. இது வந்து ஒரு ஐடியா மட்டும்தான் இருந்தால் போதும். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா டச் ஸ்கிரீன் கியோஸ்க். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டச் ஸ்கிரீன் கியோஸ்க்லாம் இருக்குது. இப்போல்லாம் அது குறைஞ்சி போச்சு. இந்த டச் ஸ்கிரீன் கியோஸ்க் மாதிரி அவருக்கு எங்கெங்கே எல்லாம் தேவை இருக்குது. உதாரணத்துக்கு இது ரொம்ப எளிமையான மெத்தட். இது கூட பெரிய முந்தியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கியோஸ்க் ரெடி பண்ணணும்னா லட்சக்கணக்கில் சாஃப்ட்வேர் வேணும். இதுக்கு வந்து இப்போ தேவை என்னென்னா ஒரு நார்மல் சிஸ்டம் இருந்தால் போதும். நார்மல் சிஸ்டம் வித் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருந்தால் போதும். அதில் எளிமையாக பண்ணலாம். இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் கியோஸ்க் அங்கங்கே ஒன்று அரசாங்கமே வைக்கலாம், இல்லை அந்த மருந்து கடைக்காரர் வைக்கலாம், இல்லை அந்த மருந்து கம்பெனிக்காரர் என் மருந்து இந்த வேலையெல்லாம் செய்யும் சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு சமீபத்தில் ஒரு ஒரு 2017, 18 நினைக்கிறேன், அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, 36 வயது நிலைன்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படம் முழுக்க முழுக்க இது பற்றி மட்டும்தான். பூச்சி மருந்து இல்லாமல் பூச்சி மருந்து உபயோகத்தை குறைத்து எப்படி வந்து பாதுகாப்பான உணவை நம்ம இது பண்ணுறதை பற்றி தான் மைய கருவே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஆப்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கிராப் டாக்டர் இருக்குது, மில்லட் டாக்டர் இருக்குது, இது வந்து ரைஸ் டாக்டர் இருக்குது, உழவன் செயலி இருக்குது. ஆனால் இது அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. உதாரணத்துக்கு சுகர் கேனுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயில் சீட் ரிசர்ச் வந்து அவர் வந்து ஒவ்வொரு கிராப்புக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆயில் சீட் கிராப்புக்கும் தனியாக ஒரு ஆப் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து இப்போ நம்ம உழவன் செயலிலே இதுக்கான தகவல்கள்லாம் இருக்குது. ஆனால் இதுவும் வந்து நம்ம இப்போது இருக்கும் இதுக்கு வசதி வந்து இன்னும் எவ்வளோ தூரம் சென்றடைந்து இருக்குது, எத்தனை விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள், இன்னும் எப்படி இதை வந்து அதிகபட்ச விவசாயிகளுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கறத நம்ம யோசிக்கிறோம். உதாரணத்துக்கு இதில் இப்போ புழக்கத்தில் இருக்கிற வந்து
நிறைய செயலிகள் இருக்குது, ஒரு நூற்றுக்கணக்கான செயலிகள் இருக்குது. ஆனால் அதனுடைய எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியல. மை அக்ரி குரு, இஃப்கோ கிசான், அக்ரிப்ளெக்ஸ், இந்த இந்தியன் சேட்டலைட் வெதர் வந்து ரொம்ப அற்புதமான இது. கிசான் ஸ்பேஸ், நம்ம உழவன் ஆப் இருக்குது, கிசான் சுவிதா, அக்ரோவான், ஷேட்காரி, இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்க, இந்த இதெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு கிருஷி, கேத்தி பாடி, இந்த கிருஷி ஃபை, அப்புறம் பிக் ஹேட்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க கூட நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, கிசான் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது. இந்த கிசான் ஜிபிடி வந்து இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஒரு ஆப். இதுதான் இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் அனைத்து இந்திய மொழிகளிலும் இதை கேட்கலாம். நீங்கள் பேசுறது வந்து தமிழில் பேசுகிறேன், தமிழில் நான் இந்த இந்த பூச்சிக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது சொல்லும். நீ இந்த தமிழில் விவசாயிகளுக்கு வேண்டிய நீ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த 14 மொழிகள் நினைக்கிறேன், மொத்தம் 14 மொழிகளிலையும் நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த 5வது நிமிஷம், அடுத்த செகண்ட் வந்து அது வந்து நமக்கு என்ன சொல்லுன்னா, நீங்கள் கேட்குற மொழியிலேயே எழுத்து வடிவிலையும் ஒளி வடிவிலையும் கொடுக்கும். அந்த மாதிரி கிசான் ஜிபிடி வந்து ஒரு இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இது வந்து புழக்கத்தை இன்னும் நிறைய பயன்படுத்தலாம். ஏன்னா எந்த ஒரு விவசாயியும் அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இல்லாமல் அவர் விவசாயம் பார்க்கக்கூடாது நோக்கமாக இருக்கணும். இதே மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு விவசாயியும் நோ யுவர் கஸ்டமர், கேஒய்சி. அவர் என்ன பண்ணோம்னா, நான் வந்து இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறேன், எனக்கு ஒரு 10 கஸ்டமர் தெரியும், 10 நுகர்வோர் தெரியும் அப்படின்னா, என்னுடைய பொருள் பெரும்பாலும் இயற்கை விவசாயிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, நான் இயற்கை விவசாயம் செய்கிறேன், எனக்கு வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நான் இது எங்கே விற்கிறது, எப்படி விற்கிறதுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. இனிமேல் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ இயற்கை விவசாயத்துக்கு நிறைய நல்ல இது நிறைய கூடிக்கிட்டே வருது. அதனால வந்து ஒவ்வொரு விவசாயியும் ஒரு 10 நுகர்வோரை தெரிந்து வைத்திருந்தால் போதும். அவருக்கு வேண்டிய உணவுப் பொருளை ஆண்டு முழுவதும் விளைவித்து கொடுத்தாலும் அவருக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்யணும்னா, நமக்கு ஒரு 10 விவசாயியை தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து நமக்கு வேண்டிய பொருளை நீங்க வந்து செய்து விளைவித்து கொடுக்க வேண்டும், இயற்கை முறையில் விளைவித்து கொடுக்க வேண்டும், மிக குறைந்த பூச்சி மருந்து உபயோகத்தை விளைவித்து கொடுக்க வேண்டும். அப்புறம் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இதுக்கு வந்து மிக முக்கியமான தேவை டெடிகேட்டட் ஸ்டாஃப் அண்ட் எக்ஸாஸ்டிவ் பிளானிங். கண்டென்ட் ரைட்டர்ஸ், என்டமாலஜிஸ்ட், பெத்தாலஜிஸ்ட், அக்ரானமிஸ்ட், இவங்க எல்லாம் தேவை. வெப் டெவலப்பர்ஸ். ஏன்னா இப்போ வந்து நிறைய மாதிரி இந்த யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது, நிறைய கல்லூரிகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா, ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து எந்த ஒரு முடிவும் தேவையில்லாத முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஆனால் விவசாயி வந்து என்னன்னா, அவர் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நான் அவர் அக்ரி வரணுங்க, அவர்கிட்ட கேட்கணுங்க. நம்ம அரசாங்கத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் தெரியும், யாரையும் உடனடியாக பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இன்றைக்கு நான் மருந்து வாங்குறேன், இந்த மருந்துக்கு பற்றி உடனடியே தகவல் வேணும், எனக்கு யார் சொல்லுவோம்? எனக்கு குறைஞ்சபட்சம் ஓரளவு இந்த செல்ஃபோனில் ஒரு இது இருக்குது. செல்ஃபோன் தான் எனக்கு இமீடியட் உடனே எனக்கு கிடைக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுதான் நம்முடைய எல்லாருடைய வந்து நோக்கமாக இருக்கணும். ஒன்று அந்த பூச்சி மருந்து கையில் வச்சுட்டு அந்த ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணாலே அடுத்த நிமிஷம் அவருக்கு தகவல் போகணும், இந்த பூச்சி மருந்து இதுக்கு. அதுக்கு கூகுள் லென்ஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு நிறைய நம்ம லிங்க் தான் கொடுக்கணும். இது வந்து பாடணும். அடுத்தது வந்து இதனால் நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன? நம்ம இந்த மாதிரி டாக்கிங் பெஸ்டிசைட் செய்கிறோம், இதுதான் டாபிக். விவசாயிக்கிட்ட அந்த பூச்சி மருந்து பேசணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, 10% விவசாயிகள் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கன்வெர்ட் பண்ணனால போதும். அவங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து 20% வந்து பெஸ்டிசைடுகளோட நம்ம கம்மி பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த 10% யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முன்னோடி விவசாயிகள்னு சொல்கிறோமே, அந்த விவசாயிகள் தான் உடனடியாக வந்து போடுவாங்க. ஒரு சாதாரண விவசாயி வெளியே வரது கஷ்டம். ஆனால் குறைஞ்சபட்சம் 20% வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பூச்சி பெஸ்டிசைட் லோட கம்மி பண்ணலாம். இது வந்து நம்ம செய்யறது என்னன்னா, எப்பயுமே வந்து மல்டிலிங்குவல் கண்ட்ரி வைட் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா இது அட்லீஸ்ட் லோக்கலுக்காக செய்யணும். இதுக்கு வந்து நமக்கு என்ன வெளியே செய்யணும்னா ஒன்றும் இல்லை, அதுக்கான மனம் வேண்டும். இன்செக்டிசைட் ஆக்ட் அண்ட் இதில் ரூல்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் லேபிளிங்கில் சில ரூல்ஸ்லாம் மாற்றணும். 1965, 1971 இதுக்கப்புறம் அதில் பெரிய மாற்றங்கள் இன்செக்டிசைட் ஆக்ட் ரூலில் பெருசாக ஒன்றும் வரல. அதாவது அந்த அன்னைக்கு போட்டாங்க, 71 பண்ணாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. நம்ம இதில் என்ன செய்யலாம்னா, எம்பவரிங் த ஃபார்மர்ஸ் வித் ஐசிடி டூல்ஸ். விவசாயிகளை அவர்களுடைய வந்து ஐசிடி டூல்ஸ் வச்சு அவருக்கு வந்து வலிமை உள்ள ஆக்க வேண்டும்.
குறைஞ்சபட்சம் 20% பெஸ்டிசைட் லோடு குறைச்சிக்கணும். அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட் ரெக்கமெண்டேஷனை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அப்புறம் இது இல்லாமல் அது செஞ்சாலே விவசாயிக்கு ரிடக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மருக்காகும். பெஸ்டிசைட் லோட் வில் பி ரெடியூஸ்டு ஆன் தி ஃபுட்டு. இதில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பெஸ்டிசைடு ரெசிடியூ ரொம்ப ரொம்ப செக் பண்ணுறாங்க. நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் வந்து இப்போ பெஸ்டிசைடு லோடுனாலேயே நமக்கு வந்து போகுது. அதெல்லாம் நமக்கு குறையும். கன்சூமர் வில் கெட் சேஃப் ஃபுட்டு, ஹெல்த்தி சிட்டிசன்ஸ், சேஃப் ஃபுட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அந்த விவசாயி வந்து ஒரு நாள் ஒரு இதில் ஹைடெக் விவசாயி நான் ஒரு நாள் பார்த்தேன். ஒரு பெல் பெப்பர் பார்க்குறோம், இல்லை வேற சில்லிஸ் பார்க்குறோம். அந்த விவசாயி வந்து சொல்கிறாரு, என்னங்க இப்படி இப்போ கொத்து கொத்தா காய்க்குது, இது என்ன திருடு பார்க்காதானா? யாரும் எடுக்க மாட்டாங்க சார்ன்றாரு. இங்கே நடக்குமா? கிராமத்தில் கொத்து கொத்தா ரோட்ல வந்து காய்கள் காய்ச்சிருக்குது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, அது எல்லாமே பூச்சி மருந்துல தெளிச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த காய் பறிச்சு வைக்கிறவங்க கூட அந்த காயை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டா, இல்லைங்க நாங்க சாப்பிட்றது இல்லைங்க. அப்போ நாங்க மட்டும் சாப்பிடலாமா? இல்லைங்க, நான் வந்து வியாபாரம் பண்ணி தாங்க ஆகணும், நான் அப்படிதான் செய்வேன். அப்போ நம்ம வந்து பாவப்பட்ட ஜனங்கள் வந்து நுகர்வோர் தான். அதனால வந்து நம்ம வந்து அறிவார்ந்த சமூகம், படித்த சமூகம், விவசாயிகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பெஸ்டிசைட் லோட ரெடியூஸ் பண்ணணும், அதுதான் நோக்கம். இதுதான் என்னுடைய இது வந்து ஏறக்குறைய ஒரு 2012 வாக்கில் இந்த இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முன்னாடி இந்த டாபிக் ப்ரெசென்ட் பண்ணோம். அவரும் நல்லா இருக்கு அப்படின்னா, அதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இல்லை. இந்த ஏஐலாம் அப்போ வரல. பண்ணோம். அப்போ வந்து இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்குது, செய்யலான்னாங்க. அதுக்கப்புறம் அது எந்த காரணத்தினாலும் அது நின்று போச்சு. ஆனால் இது பற்றி நான் பல இடங்களில் இது வந்து பேசியிருக்கோம். இன்னும் அதை பற்றி இன்னும் விழிப்புணர்வு தேவை. இதுக்கு வந்து இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வரணும். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் கூடுமான வரைக்கும் கடையில் காய்கறி வாங்குறதில்ல. கடையில் எப்போயுமே மார்க்கெட்டில் வாங்குறது இல்லை. கடந்த 4-5 வருடங்களாக ஒன்று என்னால் விளைஞ்சதை நான் விளைஞ்சிக்குவேன். எனக்கு தெரிந்த விவசாயிகள் ஒரு 20 பேர் 10 பேர் இருப்பாங்க. அவங்க காய்கறி விளைஞ்சு கொடுப்பாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அவங்க வாங்கிப்பேன். கூடுமான வரைக்கும் மார்க்கெட்டில் ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் தான் நம்ம அந்த காய்கறிகள் வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் தானியங்களும் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ அங்கேயோ கடையிலையோ நம்ம வாங்குறது இல்லை. கூடுமான வரைக்கும் விவசாயிகிட்ட தான் நான் வாங்குவேன். அதுவும் தெரிந்த விவசாயிகள். நம்ம முடிஞ்சா இந்த வருஷம் அரிசி போட்டுக்கலாம், ராகி போட்டுக்கலாம். நீங்க கடையில் வாங்கின ஒரு மருந்து, ஒரு அரிசி வாங்குறீங்க, ஒரு காய்கறி வாங்க, அந்த அரிசி காய்கறி வந்து நீங்க வந்து யாருக்காவது கொடுப்பீங்களா? உங்க குழந்தைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு விவசாயி கேட்டு பாருங்க. கட்டாயம் கொடுக்க மாட்டார். அவர் வீட்டுக்குன்னு தனியா விளைஞ்சுக்குவார். அதனால வந்து நம்ம தான் விப்பா இருக்கணும். நம்ம வந்து வேளாண்மை படித்த சமூகம், அறிவார்ந்த இந்த மாதிரி இது வந்து நமக்கு அந்த சமூகத்துக்கு மட்டும்தான் இந்த யாரா இருக்கட்டும், அவங்க வந்து இதுல பெஸ்டிசைட் கண்டென்ட் எவ்வளவு, நான் எப்படி அந்த பெஸ்டிசைட் கண்டென்ட்டை குறைக்கணும் அப்படின்ற விஷயத்தை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்று தகவலை தெரிவித்துக் கொண்டு, பெஸ்டிசைட் ஹேஸ் டு டாக், பூச்சிக்கொல்லிகள் பேச வேண்டும் என்ற தகவலை மட்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் பாரத்துக்கு நன்றி கூறி, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு தெரிந்தவரை நான் சொல்கிறேன். நன்றி திரு குணசேகரன் சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை பேசும் பூச்சிக்கொல்லிகள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. வழங்கியவர் திரு வி குணசேகரன், முன்னாள் துணை இயக்குனர் வேளாண்மை துறை, தர்மபுரி மாவட்டம். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை சுருக்கமாக தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, பிளீஸ். இன்றைய தினம் திரு குணசேகரன் அவர்கள் பேசும் பூச்சிக்கொல்லிகள் என்ற தலைப்பில் நவீன யுக்திகள் வேளாண்மை பெருங்குடி மக்கள் அதை உபயோகித்து நஞ்சில்லா உணவு பெற, நஞ்சில்லா விவசாயம் பெற எத்தனை நவீன குறிப்புகள் தர முடியுமோ அத்தனை புதுமையான நவீன குறிப்புகள் இன்றைய தினம் நமக்கு சமர்ப்பித்து இன்றைய தின ஜூம் கூட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் மிகையில்லை. அவருக்கு நமது குழுவின் மனமார்ந்த பாராட்டுக்கள். அவர்களுடைய இன்றைய பதிவுகளின் கருத்துக்களை நோக்குகின்ற பொழுது, இந்த வேளாண்மை விரிவாக்க முறைகளிலே
டிஜிட்டல் எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ் என்று இதை சொல்லலாம். இது ஒரு வேளாண்மை விரிவாக்க துறையின் நவீன இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலம் வரும் புதிய டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் மூலமாக நாம் பூச்சிக்கொல்லிகளின் முழு விவரத்தையும் அறிந்து கொள்ளலாம் என்கின்ற கருத்தினை, அதிலே அந்த டிஜிட்டல் முறையினிலே என்னென்ன வகைகள் எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம், டிஜிட்டல் கருவிகளை என்றவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். ஆனால் நமது வேளாண்மை பெருங்குடி மக்களின் என்னதான் வேளாண்மை விரிவாக்கத்துறை ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட் கொடுத்து பண்ணையில தொடர்பு ஏற்படுத்தியே நிரூபண தடைகள் போட்டாலும் இன்று வரை வெற்றிகரமாக நடத்தி காட்ட முடியவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மையாகத்தான் இருக்கு. நண்பர்கள் அவர்கள் பேசும் பொழுது உழவர் பெருங்குடி மக்களுக்கு இம்மிடியேட் அக்சஸ் கிடைப்பதில்லை. இம்மிடியேட் அக்சஸ் இப்போது உழவனுக்கு தகுந்த இம்மிடியேட் அக்சஸ் யார்? குறைந்தபட்சம் அக்ரி கிராஜுவேட், வேளாண்மை பட்டம். ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் கூறிய அத்தனை கருத்துக்களும் மருத்துவத்துறை இப்படி செய்ய சிபாரிசு செய்ய முடியுமா? இல்ல இருக்குங்கய்யா. ஒரு இல்ல ஒரு நோயாளியை பார்த்து நீங்கள் கூறிய அத்தனை டிஜிட்டல் பிரகாரம் பார்த்து உங்கள் நோயை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்புறம் பதில் சொல்லுங்க சார். சரிங்க, நான் பேசி முடிச்சது. இதே முறை ஒரு நோயாளியை தீர்ப்பதற்கு மருத்துவ குறிப்புகள் இப்படி அவர்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் எதாக இருந்தாலும் சீயிங் இஸ் பிலீவிங். அதாவது ஒரு குழந்தை பெற வேண்டும் என்றால் கூட எப்படி பார்த்தாலும் அதற்கு தகுந்த அந்த மருத்துவர் வந்தால்தான் அது செய்ய முடியும். அதே போல ஒரு இதயம் சரிவர நடைபெறாலும் அந்த இதய சம்பந்தப்பட்ட மருத்துவர் தான் அதை பார்க்க முடியும். அதே போல குடல் சம்பந்தமான டாக்டர், சிறுநீரகம் என்றால் சிறுநீரக டாக்டர். நீங்கள் என்னதான் 1000 கண்டுபிடிகள் இருந்தாலும் அதற்கு தகுதி வாய்ந்த மருத்துவர் நின்று செய்தால்தான் அது முடியும். நண்பர் அவர்கள் அப்படி முன் நின்று செய்பவர் வேளாண்மை பட்டதாரி. அவர்கள் முன்னிறுத்தப்படவே இல்லை. விரிவாக்கத்துறை கருவிகளை நம்புகின்ற அளவுக்கு கூட வேளாண்மை பட்டதாரிகளை நம்பவில்லை. வேளாண்மை பட்டதாரிகளை புறக்கணித்து விட்டார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தபட்சம் 10 வேளாண்மை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். அரசாங்கம் ஒன்றும் செய்ய வேண்டாம், வேளாண்மை பட்டதாரிகளை அணுகி இந்த பூச்சிக்கு இந்த மருந்து என்ற பழக்கத்தை ஏற்படுத்த ஒரு சட்டம் இட்டனாலே போதும். வேளாண்மை பட்டதாரிகளை மதித்து அவர்களிடம்தான் தொழில்நுட்பம் கேட்க வேண்டும் என்று விவசாயிகளுக்கு பயிற்சி தந்தால் விவசாயம் மிகவும் நன்றாக நல்ல முறையில் நிச்சயம் நடைபெறும். அவர்களுக்கு இன்னும் உழவர்களை மிஸ்கைடு, தவறான பாதையில் தான் செலுத்தப்படுகின்றார். அந்த தவறான பாதைக்கு செலுத்தாமல் செய்வதற்கு என்ன சட்டங்கள் தீட்ட வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. கண்டுபிடிப்புகள் தான் தோற்று போய் விடுகிறது. எத்தனை கண்டுபிடிப்பு, 1 2 பட்டியல போடலாம். நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகள். விவசாய ஒருவனைக்கு அழைத்து சொல்லுங்க பார்க்கலாம், எந்த கண்டுபிடிப்பு என்ன செய்தார்கள் தெரியவே தெரியாது. நீங்கள் கூறியது போல அடுத்த நிமிடம் அந்த பூச்சி மருந்து கடையில் போய்தான் செய்கிறான். அவன் சொல்வதை கேட்டுக்கொடு. கல்வி கற்ற உழவனே அதான் செய்கின்றான் என்பதை என்னால் எடுத்துக்காட்டாக கூற முடியும். எனவே நீங்கள் கூறிய அனைத்து கண்டுபிடிப்புகளும் மிக மிக பிரமாதம். வேளாண்மையில் ஒரு பிரச்சனை, அடுத்த அக்சஸ் அக்ரி கிராஜுவேட் அவனிடம் அணுக வேண்டும். அவன் என்ன சொல்லுகின்றானோ அதை வேளாண்மை அவனது தோட்டங்களை பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட முறை வந்தால் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை முறையிலும் பயன்படுத்தி வேளாண்மை பட்டதாரை பயன்படுத்தி உழவனுக்கு நல்லதொரு கருத்தை தந்து உழவர்களை காப்பாற்றுவான். இந்த நாடு முன்னேறும். வேளாண்மை நஞ்சில்லா வேளாண்மை என்று நமது பாரத நாடு நிச்சயம் பெறும் என்கின்ற இந்த உண்மையை நான் சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. குணசேகரன் சார், பிளீஸ் உங்களுக்கு. இதற்கு ஒரு நாம் என்ன செய்ய முடியும், சில விஷயங்கள் நம்ம கட்டாயம் செய்ய முடியாது. அரசாங்கத்தின் சட்டத்தின் மூலம் தான் செய்ய வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பூச்சி மருந்து கடை வைக்கிறோம்னா அவர் பிஃபார்ம் கிராஜுவேட்டாக தான் இருக்கணும்.
அது பிஃபார்ம் படித்தவர்களுக்கு தான் ஒன்றும் இல்லைனா ஏதோ ஒரு அதாவது லைசன்ஸாக வாங்கி வச்சுக்கிறாங்களே தவிர இருக்கான். ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா ட்ரைனிங் எடுத்துட்டா போதும் அப்படின்றாங்க. நம்ம அதாவது பூச்சி மருந்து கடை வைக்கிறது அப்படியே அவர் ட்ரைனிங் எடுத்தாலும் அவர் சரியான மருந்து தான் பரிந்துரைக்கிறாரா என்று யாருக்கும் தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் செய்யும் இந்த டிஜிட்டல் டூல்ஸ் வந்து மற்ற விவசாயிகளுக்கு பயன்படுமா அப்படின்றால் தொடர்ந்து நல்ல 100% நம்ம பயன்படும் என்று சொல்லவே முடியாது. நம்முடைய நோக்கமே குறைஞ்சபட்சம் 10% இருந்தால் போதும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். முந்தியெல்லாம் அந்த காலத்தில் வந்து பஸ்ஸுக்கு லாரிக்கெல்லாம் லாரி ஆஃபீஸ் புரோக்கர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ராஜஸ்தான்லேருந்து ஒரு லாரி வந்ததுன்னா இப்போ சேலம் இல்லை வேறு ஏதோ கோயம்புத்தூருக்கு வருதுன்னா அவன் லோடு இறக்கிட்டு லாரி ஆஃபீஸ்க்கு போய் நிற்பான். அவர் அங்கே ஒரு லோடு ஒன்று கொடுப்பார். கொடுத்த உடனே அவர் அதை எடுத்துகிட்டு போவார். புரோக்கர் ஆஃபீஸ்க்கு கமிஷன் கிடைக்கும், அவர் எடுத்துகிட்டு போவார். ஆனால் இப்போ அந்த நடைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது. வீல்ஸ் ஆஃப் ஐன்னு ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆப் வச்சுட்டான். அந்த வீல்ஸ் ஆஃப் ஐயில் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா ராஜஸ்தான் கிளம்பின உடனே அவன் வந்து போட்டுறான், இந்த லாரி இந்த நேரத்தில் இங்கே வருது அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து என்னென்ன ரிட்டர்ன் ஜேர்னி லோடுஸ் இருக்குதோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுது. யூ கேன் சூஸ் அண்ட் செலக்ட். இந்த மாதிரி வந்து இது வந்து யாருடைய இதுவும் இல்லாமல் அது பாட்டுக்கு தானாக நடக்குது. நீங்கள் இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் ஏதாவது நடந்திருக்குன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? சான்ஸே இல்லை. இன்றைக்கு அது பல கோடி வர்த்தகம் நடக்குது. என்ன சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது, இவ்வளோதான் அது நடக்குது. எனக்கு வேண்டிய சாப்பாடு கொண்டு போய். அதனால் வந்து இதற்கு வந்து ஒரு அற்புதமான ஸ்கோப் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. நம்ம முழுவதும் அரசாங்கத்தை நம்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அரசாங்கத்திற்கு என்ன முன்னுரிமை இருக்குதோ அதுதான் அது செய்யும். ஆனால் நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம். அந்த விஷமான சாப்பாடு நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம குழந்தைகளை சாப்பிடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தராக யோசித்து, ஏன்னா ஐஐடிஎன்ஸ் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கற்றறிந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, என்னென்னமோ உலகத்தில் சாதனை நடக்குது, சாஃப்ட்வேரில் இது பண்ணுறாங்க, எக்கானமியில் 4th ரேங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் சுத்தமான உணவு கொடுக்கறது நம்ம ஏன் முயற்சி செய்யக்கூடாது? இது பிரச்சனைகள் இருக்கும். அதாவது மருத்துவருக்கு தகுந்த மரியாதை நமக்கு கொடுப்பதில்லை, அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் உணவுங்கிறது பொதுவானது, அனைவருக்கும் பொதுவானது. அதற்கு நம்ம வந்து ஏதாவது முன்னெடுத்து தான் ஆகணும். பூச்சிக்கொல்லில் பேசி தான் ஆக வேண்டும். நன்றி ஐயா. வேற ஏதாவது கேள்வி இருந்தால் பேசலாம். நன்றி குணசேகரன். அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் கூடுதல் இயக்குனர் டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். சார் 100 காலத்து மாதிரி ரொம்ப அனுபவத்தெல்லாம் சொன்னாரு. யாரும் விவசாயிகளை செய்யாத மாதிரி சொல்றாரு. நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கோம் சார். பயிரை காப்பாத்துறதுக்காண்டி பூச்சிகளை கண்காணிப்பு சொல்லி பட்டதாரிகளை வச்சு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஆய்வு செய்யறோம், பூச்சியெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு விவசாயிகள் பல பேர் நிபுணராக இருக்காங்க. இந்த மருந்துகள் வரைக்கும் நிறைய உற்பத்தியை வரும் பொழுது நிறுவனங்கள் மூலமா விளம்பரம் பண்ண பொழுது நிறைய அரசுக்கு நிறைய விவரங்கள் வந்து சரியாக்காமலே சில நேரங்கள் வந்து தடை செய்யப்பட்ட விற்கப்படுது. இதனால் தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுக்கிறோம். எலிபேசி இன்னும் கூட இருக்குதுங்க. நிறைய கிராமங்களில் இறந்து போனாங்க குருணை மருந்துலாம் சாப்பிட்டு. ஸோ இந்த ஒரு சாருடைய அந்த தலைப்பு வந்து மிக அற்புதமான இன்னைக்கு லேட்டஸ்ட் நீட் ஆஃப் த அவர்னு சொல்ல முடியும். இந்த பயிர் பாதுகாப்பு மருந்து பத்தி பேசுறோம். இருந்தாலும் மருந்து இல்லாத வழிவகைகள் ஏகப்பட்டது இருக்குது. அதையும் இதே போல பிரச்சார பேரங்கெல்லாம் நம்ம வந்து நிறுவனம் அமைச்சு தகவல் தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. மனித வாழ்வுக்கு வந்து இன்னைக்கு கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்ததுனால கிளைமேட்டால நிறைய பாதிப்பு வர்ற இடத்துல மருந்துகளாலே சில சேதத்தை நம்மளே உண்டாக்குற பொழுது நிச்சயமா மண் கண்ட அழிந்து நாசமாக வாய்ப்பு இருக்கிறதுனால இது அவசியமா செய்யணும். இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏஇசா கான்செப்ட் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண சொல்லி நிறைய இடத்துல சொல்லி நிறைய பயிற்சி கொடுத்து வர்றோம். அதாவது அக்ரோ ஈகோசிஸ்டம் அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு பூச்சி வருவதற்கு உள்ள சுற்றுச்சூழல் ஆய்வு செஞ்சு அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாத்தையும் பாருங்க, பல்வேறு காரணங்கள் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் அதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சி மையங்களா இருந்து சொல்றதோட ஒரு அடுத்தடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்டென்ஷன் எஃபர்ட்ஸ் தேவைப்படுது. நிச்சயமா பீரங்கி பத்தாதுங்க. ஒரு விவசாயிக்கு ஒரு ஆபீசர் போட்டாலுமே அந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து முழுமையாக போவதற்கு நம்ம வந்து 24 hours டெலிவரி சிஸ்டம் கொண்டே வரணும். எல்லா கிராமத்துக்குமே எல்லா இன்புட்டும் கிடைக்கணும். ஒரே நாள் பார்த்துட்டு போற மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் டிஸ்பிளே கம்பல்சரியா வச்சு ஆல் த்ரூ த டே தேர் இஸ் அக்ரிகல்ச்சர் கோயிங் ஆன் எவரிவேர் இன் சம் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், ஆக்டிவிட்டிஸ், டிபேட்ஸ், செமினார்ஸ் வேணும் வேண்டாமா இந்த மாதிரி சில கருத்துக்கு பரிமாற்றங்கள் எல்லாரும் நடக்கிறதெல்லாம் உழவர்கள் தெரிந்து கொள்வீங்க. மன் கி பாத் பேச ஒரு பிஎம் பேசாருங்க, எல்லாரும் கேட்கற மாதிரி வைக்கிறாங்க. அதே மேக் இட் அஸ் பப்ளிசிட்டி ஆல்சோ இந்த கேவிகேஸ். ஸோ கேவிகே என்ற நிறுவனம் வந்து இன்னைக்கு பிரச்சார பேரணிகள் இல்லாம மிகவும் நலிந்த பணங்களை பெற்று மிக குறைந்த ஆராய்ச்சி செஞ்சுட்டு அவங்க வந்து பழைய கதைகளே வந்து பேசிட்டு இன்னும் யாருமே அந்த விரிவாக்க பணிகளுக்கு வந்து நிறைய சேவைகள் செய்ய வேண்டியது இருக்குது என்பது முக்கியமான கருத்தா இருக்குது. விரிவாக்க பணிகள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, சேலஞ்சு தான். எக்ஸ்டர்டே உள்ள சயின்ஸ் இஸ் நாட் டுடே, சயின்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கு வந்து ஒரு காட் கிரேஸ்ல ட்ரோன் டெக்னாலஜி ஃபாலோ பண்ண வாய்ப்பு வந்ததுனால
நிச்சயமாக அந்த மருந்துகளை பயன்படுத்தல அருமையாக கட்டுக்கொள்ள முடியும் என்பது ஒரு முக்கியமான கருத்து. ஆனா இன்னைக்கு என்னன்னா எல்லாருக்குமே வந்து அது விவசாயிகள் மத்தியில வந்து அது டார்க்கா இருக்கும். எவ்வளவு குவான்டிட்டி தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் டெக்னாலஜி ஃபுல் ப்ரூஃபா கொடுக்கல. மிலிட்டரிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனத்தை கொண்டு இங்க இறக்கி விட்டு அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க பல பகுதிகளில். அவங்க என்ன அடிக்கிறாங்க விவசாயிகள் கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இதா இருக்கு. அறியாமை இருள் வந்து சூழல் இருக்கு. அது ஒரு காரணமா இருக்கிறதுனால அது மாதிரி ஸ்டாண்டர்ட் பண்ணி ஆகணும். நிறுவனங்கள் வந்து நிறைய புதுசா உற்பத்தி ஆகும் நிறுவனங்களை ஒரு ஒருங்கிணைந்த முறையில கட்டுப்படுத்தக்கூடிய தனியான அமைப்புகள் வரணும். கருவிகள் சேதாரமாகி ஒரு மேல முடிஞ்ச கூட இப்ப கேட்கறதுக்கு ஒண்ணு கிடையாது. சர்வீஸ் சென்டர் வரல இன்னும். ஆனா வந்து எல்லா இடத்துலையும் ட்ரோன் வந்துருச்சு. இப்போ எது சொல்றோம்னா பல தொழில்நுட்பங்கள் வந்து ஆர்வம் கோளாறால பலரும் செய்யும் பொழுது நிச்சயமா அந்த இடர்பாடு வர இருக்கு. விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. ஒரு கால்நடைக்கு ஒரு அதிகமான மருந்து சுத்தம் முடிஞ்சு போச்சு. அதனோட புல்லுகள் சாப்பிட்ட கால்நடைகள் எவ்வளவு ரிஸ்கான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ட்ரோன் இருந்தாலும் நிறைய கட்டுப்பாடு முறைகள் வேண்டியது ஒரு முக்கியமான தேவை இருக்குது. சார் சொன்ன மாதிரி லேபிள் பாக்குறது இந்த சில இதெல்லாம் பாக்குறதுலாம் ஓகே தான். ஆனா டப்பாக்குள்ள இருக்க மருந்து கம்மியா அந்த யார் சார் பாக்குறது? இது பெரிய பிரச்சனையா இருக்குது. பிடி எல்லாம் வந்து நிறைய லேப் தேவை சார். எவ்ரி பிளாக் பஸ் தேவையா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பெஸ்டிசைட் கண்ட்ரோல் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் ஆக்ட் எவ்ரிதிங். இந்த ஆக்ட்லாம் அப்சீட்டா கிடக்குது, கண்டமா கிடக்குது. ஒரு காலத்துல 6 கட்டாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நம்ம வேளாண் படுத்தாரு தான் நாசம் பண்ணி விட்டாரு. ஒரு 50 பேரை எக்ஸ்ட்ரா போஸ்டிங் இருந்தவங்க இதெல்லாம் வேண்டாம், இவங்க சும்மா போய் நோண்டுறாங்க, பாக்குறாங்க, வைக்கிறாங்க. ஒரு உன்னதமான ஒரு துறையை வந்து ஒழிச்சுக்கிட்டது அவருடைய முதல் கடமையா இருந்துச்சு. தரக்கட்டுப்பாடு வீங்க வேண்டியது இன்னைக்கு பூச்சி கட்டுப்பாடுக்குள்ள அனைத்து உரைகளையும் ஒழுங்கா சொல்லி பிரச்சார பீரங்கிகள் தேவைப்படுது. விவசாயிகளுக்கு ஞானம் இல்லாம இருக்கிறதுனால ஒரு களைப்பெயரை வந்து ஒழிக்கிறதுக்குள்ள கூட எப்போதாலும் கொசு வடிக்க பீரங்கி மாதிரி கொண்டு போய் அடிச்சிருக்கிறது. ரவுண்ட் அப்புக்கு வந்து கேஸ் போட்டு ஒருத்த வந்த போது யோசிக்கிறாங்க எல்லாரும் செய்யலாம் வேண்டாம். சோ குற்றவாளிகளை உருவாதுக்கு நம்ம வந்து காரணங்களா இருக்கக்கூடிய அந்த காரணங்களை அனைத்தையும் நீக்கணும். கூட்டுற வங்கிகள் மூலமாக நம்ம பொருட்களை கொடுக்கலாம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மூலமா ரேஷன் கொடுத்தா என்ன இருப்போது மேக் எவ்ரிதிங் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். எல்லாமே இருக்கிற ஆளுங்க இருக்கும், பவர் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. சோ வி ஹேவ் டு திங்க் பிராக்டிகலி கவர்மெண்ட் மஸ்ட் இன்டர்ஃபியர் இன் எவ்ரிதிங். முறை மட்டும் தான் கொடுப்பேன், பூச்சி வந்து நீங்க என்ன அர்த்தம்? அது இட்ஸ் நாட் லாஜிக்கல் ஆர்டர். சோ பெஸ்டிசைட்ஸ் ஆர் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட் தென் fertilizers போது equal care should be given for every input in agriculture. அந்த availability of the input வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய பக்காவான சிஸ்டம் தனியா இருக்கணும். நோ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல். இட் ஷுட் பி செப்பரேட் விங் ஃபார் தி government machinery. எங்கெல்லாம் ஒரு இடத்துல ரிலீஸ் ஆச்சு ஒரு இன்புட் இட் ஷுட் பி ரிவீல்ட் டு எவரி கார்னர் ஆஃப் தி ஸ்ட்ரீட் so that should be properly monitored and guided. இந்த மிக்சிங் பண்றவங்க சேர்ந்து வர க்ளோஸ் பண்ணணும் சார். many of centers are very idiotically talking ஆர்கானிக் யூனிட்ஸ் விற்கிறாங்க சார். யார் சார் கேட்கறது? அதை ஸோ நிறைய இடங்கள் மாதிரி கலாச்சாரங்கள் வந்து விற்கும் போது சமுதாயம் கட்டுப்பட இருக்குது. சத்து வாங்கிக்கிறேன் சார், நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதிர்ஷ்டம் சார் உங்களுக்கு. நீண்ட காலம் வாழ்ந்து சார் நீங்க. ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நீங்க நேரத்தில் வாங்கி சொல்றேன். ஆனா வாய்ப்பு இல்லாம தான் இருக்கு. நீங்க சொல்றாங்க குழப்பம் ஏற்படுது. உரமடிக்காது ஆர்கானிக் இட் நாட் அட் ஆல் nutritionally strong. It will be properly empowered with all nutrition required as per the organic tech. நீங்க ஆர்கானிக் நேரத்துக்கு வந்துட்டோம். ஐயா சொல்றதுல ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்னு வந்து ட்ரோன் ஸ்ப்ரேன்னு சொல்லி மருந்துங்கிறதுல அடிக்கிறது சொன்னாங்க. ட்ரோனுக்கு ஆக்சுவலா அது வந்து ஃபார்முலேஷனே வேற, ஏரோசால் தான் அடிக்கணும். ஆனா நம்ம இப்ப என்ன மருந்து அடிக்கிறது ஒரு கேள்வி. ட்ரோனுக்கு வந்து இந்த ஃபார்முலேஷன் வழக்கமாக கிடைக்க வேண்டிய ஃபார்முலேஷன் கிடையாது. ஏன்னா வந்து அது ஏர்ல பறக்குது. ஏர்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது அதுக்கு ஏரோசால் ஃபார்முலேஷன்ஸ் தான் நம்ம அதை பயன்படுத்தணும். ஏரோசால் ஃபார்முலேஷன்ஸ் நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏரோசால் ஃபார்முலேஷனே கிடையாது. வழக்கமான மருந்து தான் அடிக்கிறது ஒன்று. ட்ரோனில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருக்காவது உங்களுக்கு பிடிக்கணும் அந்த ஊர்லேயே ஃபுல்லாக மருந்து அடிச்சு விட்றலாம். இப்போ நம்ம பயிர் கிடைக்கிற போல வீட்டு குடிசை மேலே அடிச்சோம்னா என்னத்துக்கு ஆகுறது? அதுதான் நடந்தது கேரளாவில் நடந்தது. நாங்கள் நிகழ்வு அந்த எண்டோசல்ஃபான் பிரச்சனை வந்து நடந்தது, காசர்கோடில் நடந்தது. அதுதான் பிரச்சனை. பயிருக்கு முந்திரி தோட்டத்தை அடிக்கிற போல ஆள் மேலே அடித்தா எல்லாமே பதறா போச்சு. ஆள் பூரா இதாயிடுச்சு. அதனால வந்து ட்ரோன் அடிக்கிறதுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் தேவை, அதுக்கு ஆராய்ச்சிகள் தேவை. மிக முக்கியமான அதற்கான தனி ஃபார்முலேஷன் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஏரோசால் இப்போ வழக்கமாக வந்து எஸ்எல் சொல்கிறோம், குருண மருந்துன்னு சொல்கிறோம், அது சொல்கிறோம், இது சொல்கிறோம். அதாவது காற்றில் பரவி அதில் பறக்கிறதுக்கு ஏரோசால் ஃபார்முலேஷன் தான். அது வானூரத்தில் அடிக்கிறது போல ஏரோசால் ஃபார்முலேஷன் தான் அடிக்கிறாங்க. அந்த ஃபார்முலேஷன் நம்ம இப்போ எந்த பூச்சி மருந்து இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. நான் வந்து அதிகபட்ச காலம் வேலையை பார்த்தது பூச்சி மருந்து ஆய்வகத்தில் தான் வேலை பார்த்தேன். அதனால தான் நான் இதில் வந்து ஒரு ஆர்வம். பூச்சி மருந்து நம்ம வந்து அது நான் என்னைக்கு பூச்சி மருந்து ஆய்வகத்தில் வேலை பார்த்துட்டு வெளியே வந்தனோ அன்னையிலிருந்து பூச்சி மருந்து தொடரதே இல்லை. இவ்வளவு விஷயமான விஷயங்கள் நம்ம பயன்படுத்துறோமோ. 1.1 மில்லிகிராம், 10 மில்லிகிராம், 50 மில்லிகிராம் போதும் ஒரு ஆள் காலிப்படுத்துறோம். அவ்வளவு விஷயமான மருந்துகள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு லிட்டர் கணக்கில் போட்டதெல்லாம் போய் 125 ml ஒரு ஏக்கருக்கு காலி பண்றோம். அப்படின்னு எவ்வளவு மோசமான விஷயங்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்கிறது ஒரு கேள்வி. நன்றி ஐயா. அதாவது நமது உரம் கொடுக்கும் பணியை வந்து இந்தியா யூரியா, இந்தியா சூப்பர் சொல்லி பிக்கிற அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி
அது வந்து மத்திய அரசு கட்டுப்பாடு வர்ற மாதிரி எல்லா பயிர் பாதுகாப்பு மருந்துகளுமே மத்திய அரசுடைய கட்டுப்பாடுல நிர்வாக அமைப்புகளை அமைச்சு முறையாக தயாரிச்சாக்க இந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க. சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் அலோ பண்ணக்கூடாது. இந்த சட்டங்களை வந்து புதுப்பிச்சு ஆண்டுதோறும் மக்களுக்கு வந்து பரிமாற்றங்களை கொடுக்கக்கூடிய கருத்தரங்கள் டிபேட்ஸ் நடக்கணும். கேவிகே மூலமா நிச்சயமா அந்த பிரச்சாரத்துக்கு இந்த ஊருக்கு தான் பயிருக்கு இந்த மருந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிபிகேஷன் பண்ணி அது ஸ்டாண்ட் ஆக்கி வர கிடையாது. அது இல்லாம அது மட்டும் தான் இருக்கணும், மற்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ விருப்பம் போல வீணாக்க எல்லாமே விற்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி எம்பவர்மெண்ட் ஆஃப் ஷாப் டீலர்ஸ் ஒன்லி அக்ரிகல்ச்சர் இருக்கணும். ஏன் ஒரு டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ற மாதிரி let him also do it. Nobody is just allowed to do such things in foreign countries. டாக்டர் இல்லாம போக முடியாதுங்க. we cannot take retreatment in any country. இந்த மாதிரி கொண்டு வரலாம், அவங்க கஷ்டம் கிடையாது. நிறைய மைல்ஸ் கோ சார். இல்ல ரொம்ப சிந்திக்க வேண்டிய அருமையான தலைப்பு கொடுத்தாரு சார். நான் நல்லா அருமையா பேசினேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி 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 டாக்டர் இளங்கோவன். உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சி. பேசும் பூச்சிக்கொல்லிகள் என்ற இந்த அருமையான தலைப்பு தொடர்பான தகவல் வழங்கிய திரு வி குணா என்ற குணசேகரன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பூச்சிக்கொல்லி தொடர்பான அடிப்படை அத்தியாவசிய தகவல்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் அவசியம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற தனது கருத்தை ஆழமாக தெரிவித்தார். இது வந்து வேளாண் பட்டதாரிகள் மட்டுமன்றி அறிவார்ந்த சமூகம் ஒரு முன்னெடுப்பு எடுத்து விவசாயிகளுக்கு சில தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்ற தனது கருத்தையும் தெரிவித்தார். அதே போல தற்போது பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகளில் குறைந்தபட்சம் 20% பயன்பாட்டையாவது குறைத்தே ஆக வேண்டும் என்ற தனது உறுதிப்பாட்டையும் நிலைப்பாட்டையும் தெரிவித்தார். மேலும் தற்போது வந்துள்ள ஐடி தொழில்நுட்ப செயலிகள், அதாவது தகவல் பரிமாற்ற செயலிகள் மூலம் நாம் இந்த தகவல்களை விவசாயிகளுக்கு சற்று சேர உதவிடலாம் என்ற தகவலை தெரிவித்தார். அது மட்டுமன்றி டச் ஸ்கிரீன் கியோஸ்க் அதிகப்படியான விவசாயம் நடக்கிற இடங்களிலோ அல்லது விதை விற்பனை நிலையங்கள், பூச்சிக்கொல்லி விற்பனை நிலையங்களிலோ அதற்கான டச் ஸ்கிரீன் கியோஸ்க் அமைத்து அதன் மூலம் விவசாயிகளுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்ற கருத்தையும் தெரிவித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆர்கானிக் கல்டிவேஷனை நாம வந்து கண்டிப்பா ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். அதாவது கொரோனா காலகட்டத்தில் அப்போதான் நாம வந்து இந்த பூச்சிக்கொல்லிகளின் பாதிப்புகளை பற்றி அதிகமாக உணரும் ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டது. எல்லாரும் வந்து வீட்டிலேயே மாடித்தோட்டம் அமைத்து அதுல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லது வீட்டை அண்டியுள்ள பகுதியில் சின்ன பகுதியிலேயா இருந்தா கூட அதுல கூட சில காய்கறிகளையாவது சாகுபடி செய்து நமக்கு வேண்டிய காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் ஒரு சூழ்நிலை இந்த கொரோனாவால் ஏற்பட்டது. சோ இன்னொரு அதுல உள்ள தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகள் வந்து டோர் டெலிவரி பண்ணி விவசாய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு நிலை ஏற்பட்டது. அது இன்று வரை நல்ல பிரமாதமாக நல்லபடியாக செயல்பட்டு வருகிறது என்றால் மிகையாகாது. தற்போது இன்னொரு தகவலையும் தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டின் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தவாறு இப்போது நேற்றுதான் அந்த ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. உழவர் நல சேவை மையங்கள் 1000 மையங்கள் தமிழகம் எங்கும் இந்த ஆண்டு ஒரே ஆண்டில் நிறுவப்பட உள்ளது என்ற அறிவிப்பு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுல வந்து வேளாண் பட்டதாரிகள் பட்டயதாரிகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் 10 முதல் 20 லட்சம் வரை லோன் கடன் உதவி வழங்கி அதுல வந்து 6 லட்சம் வரை மானியம் வழங்கும் ஒரு சூழலையும் உருவாக்கி அந்த விவசாய பட்டதாரிகளையும் ஊக்குவித்து அவர்கள் மூலம் விவசாய தொழில்நுட்பம் விவசாயிகளை சென்று சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல முன்னெடுப்பை தமிழக அரசு செய்துள்ளது என்ற தகவலை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய திரு குணசேகரன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றி. இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம்.